வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலியீது ஆதவ ஒளியீது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களையும் கடந்த வாரம் முழுமைக்கும் நம் இறைவன் பாதுகாத்ததற்காக இந்த வேளையில் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். வாரத்தினுடைய இறுதி நாட்களில் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்பதற்கு இறைவன் தாமே அதிகமான நேரத்தை நாம் ஒதுக்கவும் செலவிடவும், குறிப்பாக தவக்காலத்தில் அவர் குறித்த வார்த்தைகளில் நாம் நம்மையே தொலைத்து இறைப்பாதம் நடக்க, குறிப்பாக நாளைய தினம் நல்லாயன் ஞாயிறை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அந்த நல்ல ஆயனுக்கு பின்னால் நாம் நடைபோடுகிற பிள்ளைகளாக வாழ வளர தேவையான இறை வரத்தை இத்திருப்பள்ளிகளை நாம் மன்றாடுவோம். இந்த தூய மரணிகழ்வை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வரும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறையுண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் உசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பிவிடுவார். அப்பொழுது
நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிப்பலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுள்ள உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிப்பலி முழு எரிப்பலி என முறையான பலிகளை விரும்புவீ. அப்பொழுது எரிப்பலி முழு எரிப்பலி எனும் முறையான பலிகளை விரும்புவீ. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர்
நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசுவோம், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, மிக அற்புதமான ஒரு இறைவார்த்தை பகுதி இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவர் இறைவனுடைய இல்லம் செல்கின்றனர். அந்த இருவரில் ஒருவர்தான் கடவுளுடைய ஆசிரை பெற்றவராய் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிச் செல்லுகிறார். இந்த நாளில் முதல் வாசகத்திலே கட்டு போடுகிறவராய், குணப்படுத்துகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார்னு வாசிக்க கேட்டோம். அப்படி காயங்களுக்கு கட்டு போட்டு குணப்படுத்தி வரி தண்டுபவனை நலம் பெற்றவனாய் ஆண்டவர் இல்லத்திற்கு அனுப்புகிறார் ஆசியோடு. ஆனால் பரிசேயனோ தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறான். இன்னைக்கு நற்செய்தியில் மிக தெளிவாய் அந்த வார்த்தையை லூக்கா பதிவிடுவார்: நான் நேர்மையாளன் என நம்பி மற்றவரை இகழ்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு திருப்பலியினுடைய முகப்பில் நமக்கு புரியாத ஒரு வார்த்தை திருப்பலியினுடைய மைய கருத்தை தாங்கி வந்திருக்கு. அதனுடைய உச்சரிப்பு என்ன? எக்ஸூதினேயோ, கிரேக்க வார்த்தை எக்ஸூதினேயோ. அப்படின்னா என்ன இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், கடவுளுடைய பாதம் வரை சென்ற பரிசேயன் அவருடைய பாதத்திட்ட போய் நின்று, ஏன்னா வரி தண்டுபவனுக்கு இல்லாத உரிமை பரிசேயனுக்கு இருக்கு. அவன் ஆலயத்தில் பக்கத்தில் போகலாம், தொழுகை குழத்தில் அவன் நெருக்கமாய் நின்று வழிபடுகிற இடத்துக்கு போகலாம். அவ்வளவு நெருக்கமாய் சென்று கூட தனக்கு முன்னால் இருக்கிற கடவுளை அவன் பார்க்கவில்லை. தனக்கு பின்னால் இருந்த வரி தண்டுபவனை அவன் பார்க்கிறான். தனக்கு முன்னால் இருக்கிற கடவுளுடைய இறை வார்த்தை, இறை சட்டங்கள், இறை திருவுளத்தோடு தன் வாழ்க்கையை அவன் உரசி பார்க்கவில்லை. தனக்கு பின்னால் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையோடு தன் வாழ்க்கையை உரசி பார்க்கிறான். நல்ல வார்த்தை வருது. ஒருவரை எப்படின்னா, அந்த எக்ஸூதினேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவன் ஒன்றுமில்லாதவன், அதாவது அவனிடத்தில் பொருள் ஒன்றுமில்லை அப்படி நினைச்சே கூடாது. மாண்பிலும் மதிப்பிலும் என்னோடு ஒப்பிடுகையில் அவன் ஒன்றுமில்லாதவன். பரிசேயன் என்ன செஞ்சிருக்கணும்?
கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை, என் சொல், என் செயலில் நீர் எதிர்பார்க்கிறபடி நான் வாழ்கிறேனான்னு சொல்லி கடவுளோடு தன் வாழ்க்கையை உரசி பார்த்து ஒருவேளை சரியாக வாழ்ந்தால், ஆண்டவரே, எனக்கு நீர் அப்படி வாழ்வதற்கு பலன் கொடுத்திருக்கிறீர், நன்றின்னு சொல்லியிருக்கணும். இல்லை ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் வேறு, இருந்தாலும் என்னால் அப்படி வாழ முடியவில்லை, நான் பலவீனத்தால் விழுகிறேன்னு சொன்னால் நீர் எதிர்பார்க்கிறபடி நான் வாழ்வதற்கு எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டை அவன் சொல்லலை. மாறாக ஜெபம் என்கின்ற பெயரில் அவன் தம்பட்டம் அடிக்கிறான், விளம்பரம் செய்கிறான் கடவுளுக்கு முன்னால். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஆண்டவரே? நான் அவனை போல இல்லை, நான் அவனை போல தாழ்வாக இல்லை. நான் பாருங்களே, என் பணத்தில் உமக்கு பங்கு கொடுக்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி மறைவாய் செய்வதை அறிந்திருக்கிற கடவுளிடத்தில் எல்லாவற்றையும் அவன் வெளிப்படையாய் சொல்லுகிறான் விளம்பரத்திற்காக. அது முதல் பாவம் என சொன்னால், கடவுளுடைய உருவில் சாயல் இருக்கிற இன்னொரு மனிதனை நீ எல்லாம் என் கூட ஒப்பீடு செய்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாதவன்னு சொல்லி அவனை தாழ்வாய் பார்க்கிறார். ஆனால் அப்படியே மறுபக்கத்து பார்க்கிறோம். வரி தண்டுபவன் திருப்பாடல் 123:1 வாசிக்கிறோம், விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்துகிறேன். அவன் உயர்த்தி பார்க்க கூட மனசு இல்லை. தன் குற்றத்தை உணர்கிறான். அந்த குற்றத்தை உணர்ந்ததை வெளியில் செயலில் காண்பிக்கிறான், மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான். தனக்குள் நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி என அவன் உணர்ந்தான். அப்படி உணர்ந்ததை வெளியில் தன் வார்த்தையில் அல்ல, தன் செயலில், தன் மார்பில் தட்டி அவன் காண்பிக்கிறான். கடைசியாய், ஆண்டவரே, இந்த பாவியின் மீது நீர் மனமிறங்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம், இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவின்னு சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறேன், திருப்பலிக்கு உம்முடைய ஆசிரியை பெற வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பாவங்கள் பரிசுத்தமான உம்முடைய சன்னிதானத்திற்கு என்னை வருவதற்கு தடுக்குது, நான் வருந்துகிறேன், நீர் என் மீது மனமிறங்குன்னு சொல்லுகிற பொழுது அந்த வரி தண்டுபவன் மீண்டுமாய் இல்லம் சென்றான். ஆசையோடு வாசிக்கிறோமே, அப்படி நாம் திருப்பலி முடிந்து ஆசையோடு இல்லம் செல்ல வேண்டும் என்பதற்காக தன் மிக அழகாக திருவை திருப்பலியின் தொடக்கத்திலேயே மனம் வருந்தி என் மீது இரக்கமாயிருந்து சொல்லி இந்த ஒரு அற்புதமான மனத்துயர் நிகழ்வை, சடங்கை அங்கே வச்சிருக்குது. உயர்த்தி பார்த்தல், எப்பெயரோன்னு சொல்லுவாங்க. உயர்த்தி பார்த்தல்னா என்ன அர்த்தம்? கண்களை உயர்த்தி அவன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது நேரடி பொருள். ஆனால் அதற்கு இன்னொரு பொருள் இருக்கு, தற்பெருமைகளால் தன்னை உயர்த்தி கொள்ளுதல். அவன் தன்னை உயர்த்திக்கவே கிடையாது. தன்னை குறித்து என்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் யோசிக்கல. இவருடைய ஆஸ்தியை பெறுவதற்கு என்கிட்ட என்ன இல்லைன்னு அவன் யோசிச்சான் பாருங்களே. ஆகவேதான் என்னிடத்தில் தூய்மை இல்லை, என்னிடத்தில் பாவம் இருக்கு, இறங்குங்கன்னு சொன்னான். இந்த ரெண்டு பேரையும் கடவுள் பார்க்கிறார். இந்த ரெண்டு பேருடைய வார்த்தையே அல்ல, இந்த ரெண்டு பேர் கொடுத்த பொருளை அல்ல, இந்த ரெண்டு பேரில் யார் என்னை தகுதியோடு, யார் என்னை உண்மையான ஆத்மார்த்தமாய் தேடி வந்திருக்கிறான்னு பார்த்தாரு. பரிசேயன், அவனுக்கு நான் தேவைப்படவில்லை. ஏன்? அவன் காலம் உள்ளா தற்பெருமையோடு வாழ்வதற்கு அவன் தனக்கென ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருப்பான். ஆனால் யாருக்கு நான் தேவை தெரியுமா? தன் குற்றத்தை உணர்ந்து அதை தன் மார்பிலை தட்டி வெளிப்படுத்தி என் மீது இறங்குன்னு சொன்ன அந்த வரி தண்டுபவனுக்கு நான் தேவைன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நாம் எத்தகைய மனநிலையில் இந்த கடவுளை அணுகி வருகிறோம்? நம் மத்தியில் பரிசேயன் என்கின்ற பட்டத்தோடு யாரும் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் பரிசேய மனநிலையில் அநேகர் வாழ்கிறோம். நம்முடைய திருவிழாக்களே பரிசேய திருவிழாக்கள் தானே. எனக்கு முன்னால் இருக்கிற இந்த கடவுளுக்கு நான் எடுக்கிற திருவிழா பிடிக்குமான்னு சொல்லி ஊரில் இருக்கிற எத்தனை பேர் நான் முடிவெடுத்து செய்கிறோம். எனக்கு பின்னாடி போன வருஷம் ஒருத்தன் திருவிழா கொண்டாடினான், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் தலைவராக இருந்த ஒருத்தன் கொண்டாடினான், நான் அவனை விட சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கடவுளுக்கு பிடித்ததை செய்வது நல்ல திருவிழாக்கள். அவனோடு தன்னை ஒப்பிட்டு நான் அவனை விட சிறந்தவனாக இருக்கணும். அவன் போட்டதை விட 10 ரூபானாவது நான் எக்ஸ்ட்ரா வெடி போடுவேன், அவன் போட்டதை விட இன்னும் 1 வருஷையாவது அதிகமாக கோயிலுக்கு லைட்டு போடுவேன், அவன் போட்டதை விட இன்னும் 2 காய்கறி கூட்டாவது எக்ஸ்ட்ரா வச்சு சோறு போடுவேன்னு சொல்லி
எனக்கு நீ வெடி போடு, எனக்கு நீ விளக்கு கொளுத்தி வை, எனக்கு நீ சோறு போடுன்னு கடவுள் சொல்லவில்லை. அவரே மறந்துட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கிற சக மனிதன், அவனோடு தன்னை ஒப்பிட்டு நான் அவனை விட சிறந்தவனா இருக்கணும்னு சொல்லி நாம் திருவிழாக்களை முன்னெடுப்பதால் தான் திருவிழாக்கள் அருள் வழங்குகிற நேரமாய் அல்ல, மாறாக தான் உயர்ந்தவன் என தனக்குள் நினைத்து கொண்ட பரிசையனை போல யாரோ ஒரு மனுஷன் ஊருக்குள்ள வீண் பெருமைகளை பேசிக்கொண்டு அலைவதற்கான 2-3 நாள் கொண்டாட்டமாய் இருக்கிறது. நான் இந்த ஆலயத்தில் அங்கங்க ஓட்ட உடசலா இருக்கு, ஒழுகுதுன்னு சொன்னா அதை பூசி மொழுகுவது பிரச்சனை கிடையாது. முன்னாடி வந்தவர் அதை கட்டினாரா, நான் இத்தனை கோடி போட்டு இதை கட்டுவேன். முன்னாடி வந்து அதை செஞ்சாரா, இதை செய்வேன். பொருள் மைய ஊழியர்கள். என் பங்கில் இருக்கிற இறை மக்களை நான் பங்கெடுக்க செய்வேன். இறை மக்களையே நான் தங்களை ஆன்மீகத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்குவேன். அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். நீங்க வந்து வாசிங்க, நீங்க வந்து எழுதுங்க, அதெல்லாம் செய்ய மனசு இருக்காது. கட்டடத்தை கட்டி எழுப்பி வச்சு கல்வெட்டில் பெயர் போடுவதில் திருப்தி அடைகிற ஒரு ஊழிய மனநிலை. அதனால்தான் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிற ஆலயங்களில் கடவுளுடைய பிரசன்னம் பெரும்பான்மையாக இருக்காது. ஆலயம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த இடத்தில் ஆவிக்குரிய செயல்பாடுகள் ஒன்றுமே இருக்காது. அவர் முடிந்து போகிறப்ப மக்களை கட்டி எழுப்பியிருக்காரா தெரியாது, கட்டடங்களை எழுப்பி தன் பேரை அங்கங்கே போட்டு வச்சிருப்பார். இன்றைய நாளில் அந்த பரிசையினை போல அந்த ஒரு கிரேக்க சொல் ரொம்ப முக்கியமானது, எக்ஸூதெனேயோ, அந்த கிரேக்க வார்த்தை தன்னை கடவுளோடு ஒப்பிட்டு என் சிந்தனை சொல் செயலால் நான் கடவுள் எதிர்பார்க்கிறபடி வாழ்கிறேன்னு சொல்லி பரிசையன் பார்க்கவில்லை. தனக்கு பின்னால் இருந்த வரி தண்டுபவனோடு தன்னை ஒப்பிட்டு அவனை கீழே பார்த்த மனநிலை. அப்படி இருக்கிறவனு சொன்னா வீட்டுக்கு போன பரிசையன் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போனான். பார்த்தீங்களா? அப்படிதான் நாம் ஒரு முறை திருப்பள்ளிக்கு வருகிற பொழுதும் ஒவ்வொரு ஆண்டு திருவிழா கொண்டாடுகிற பொழுதும் ஏதோ ஒரு சடங்கை நிறைவேற்றிட்டு வெறுமையாய் போவோம். ஆனால் ஒவ்வொரு திருப்பள்ளியுமே அந்த வரி தண்டுபவன் செய்த செயலை செய்ய நம்மை அழைக்குது. மனம் வருந்தி அந்த மனதை வெளியிலே செயலால் நான் பாவின்னு சொல்லி மனமிறங்குன்னு சொல்லி வரி தண்டுபவன் சொன்னான் பாருங்களே, அந்த ஜெபத்தை ஆத்மார்த்தமாய் சொல்லுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் தாங்கும். பொதுவாக விவிலியத்திலே மிகப்பெரிய மனிதர்களை கடவுள் உதாரணங்களாக கொடுப்பதல்ல, மிக சிறிய மனிதர்களை அவர் மிக உயரிடத்தில் தூக்கி வைப்பார். நாம் ஆண்டவரை உயிருள்ளவராய் நாவில் வாங்குகிற பொழுது, ஆண்டவரே தேவரீர் நீர் இல்லத்தில் எழுந்துள்ள தகுதியற்றவன், யார் சொன்ன வார்த்தை? ஒரு நூற்றுவ தலைவன் சொன்ன வார்த்தை. கடவுளை அறியாத மக்களிடம் அவனை கடவுள் திருப்பள்ளியில் பெரிய ஆளாய் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு பாருங்களே, திருப்பள்ளிக்கு நுழைகிற பொழுது அந்த சமூகம் நீ வரித்தண்டபோன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அவன் சொன்ன வார்த்தைகளை கடவுளே பாவியாக என் மீது மனம் இறங்கும். ஆகவே தான் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவன்னு சொல்லி அவரோடு இணைந்து நாமும் பாடுகிறோம். யாரையும் தாழ்வாக மதிப்பிடாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களை ஒப்பிட்டு அல்ல, எனக்கு முன்னால் இருக்கிற கடவுளுடைய படிப்பினைகள் சட்டங்கள் திருவுள்ளத்தோடு ஒப்பிட்டு நான் வாழ்கிற பொழுது ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் தன் ஆசீரால் நிரப்பி உயர்ந்தவனாய் அவர் ஒரு நாள் நிச்சயம் மாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தவ காலத்தில் கிடைப்பதாக. ஆமேன். முகம் நோக்கினேன், சிரம் தாழ்த்தினேன், கரம் நீட்டி காணி கைதனை ஏந்தினேன். முகம் நோக்கினேன், சிரம் தாழ்த்தினேன், கரம் நீட்டி காணி கைதனை ஏந்தினேன். இறைவா 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 இறைவா. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் வழங்குவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கிணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கிய ராஜ்யனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராகும். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, வாழ்க்கையின் பல நிலைகளில் மற்றவரோடு ஒப்பீடு செய்யப்பட்ட ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் என சொல்லி பல நிலைகளில் மனிதர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அப்படி ஒதுக்கப்பட்டு மன அமைதியை, மாண்பினை இழந்து நிற்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே, நிலையான நிறைவான அமைதியை, ஆறுதலை, மாண்பினை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. உடைந்தவர்களுக்கு அருகில், நொறுங்குண்டோருக்கு அருகில் வாசம் செய்து அமைதியை ஆசிரியை வழங்குகிறவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.